அன்பர்களே, இந்த பதிவில் நாம் களைகட்டிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம், மீண்டும் ஆட்சி அமைக்கும் திமுக என்பது பற்றி பார்ப்போம். மக்கள் தங்களை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் பெருவிழா தமிழர்களின் பங்குனி உத்திர திருவிழாவிற்கும் சித்திரை திருவிழாவிற்கும் இடையே தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இச்சனநாயக பெருவிழாவில் பங்கு பெற தமிழ்நாட்டு கட்சிகள் அனைத்தும் தயாராகிவிட்டன. அடக்க முடியாத முரட்டு காளையாக வலம் வரும் திமுகவிற்கு கடிவாளம் போட பாஜகவும் அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றன. திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தொகுதி பங்கீட்டை முடிப்பதற்கு திணறி வருகின்றன. தங்கள் கூட்டணியை பலப்படுத்துவதற்கும் போராடி வருகின்றன. தமிழ்நாட்டு அரசியல் களம் பல மாதங்களுக்கு முன்பே சூடுபிடிக்க துவங்கிவிட்டது. தற்போது தேர்தல் ஜுரம் அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டு தேர்தலில் தேர்தல் வேலையை துவங்குவதில் ஆளும் திமுக முன்னணியில் உள்ளது. அனைத்து கட்சிகளும் மாநில பிரச்சனைகளை கையில் எடுத்து அரசியல் செய்து வருகின்றன. தொடர் வெற்றிகளால் திமுக கூட்டணி அப்படியே உள்ளது. தேர்தல் களத்தில் எல்லாவற்றிலும் திமுக கூட்டணி முந்திக் கொண்டுள்ளது. அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் இடையேயான உட்கட்சி பிரச்சனைகள் அனைத்தும் தற்போது முற்றிலுமாக ஓய்ந்துவிட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி உற்சாகமாக சட்டமன்ற தேர்தலுக்கான கவனத்தை செலுத்தி வருகிறார். தமிழ்நாட்டு பெரிய கட்சிகள் அனைத்துமே அவரவர்கள் பங்கிற்கு பிரம்மாண்டமாக மாநாடுகளையும் கட்சி பொதுக்கூட்டங்களையும் நடத்தி தங்களது கட்சியினரை உற்சாகத்தில் வைத்துள்ளனர். தேசிய அளவில் உற்சாகத்தில் இருக்கும் பாஜக இந்த முறை தமிழ்நாட்டு தேர்தலில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்ற முடிவில் தேர்தல் கள வேலைகளில் முனைப்பாக ஈடுபட்டு வருகிறது. இதற்காக பிரதமர் மோடியும் அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகிறார். இந்திய உளவுத்துறை அமைச்சர் அமித்ஷாவும் என்னென்னவோ உருட்டல் மிரட்டல் தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் செய்து வருகிறார். சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தனித்தே களம் கண்டு வாக்கு சதவீதத்தை அதிகரித்து கொள்ள களம் காண்கிறது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனது வாக்கு வங்கியை அறிந்து கொள்ள களம் காண்கிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிப்பதற்கு திமுகவும் அதிமுகவும் கடுமையாக மோதிக்கொண்டாலும் இந்த தேர்தலில் 4 முனை போட்டி உறுதியாகியுள்ளது. 3வது இடத்தை நாம் தமிழர் கட்சி தக்க வைக்குமா அல்லது தமிழக வெற்றி கழகம் முந்தி செல்லுமா? திமுக ஆட்சியை தக்க வைக்குமா? அதிமுக ஆட்சியை கைப்பற்றி அதிசயம் நிகழ்த்துமா? தமிழ்நாட்டில் பாஜகவின் தேர்தல் தில்லுமுள்ளு தகுடுதத்தம் பலிக்குமா எனும் எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு தேர்தலையும் போல் இந்த தேர்தலிலும் மதசார்பற்ற ஜாதி சார்பற்ற என்ற வார்த்தைகளை பல கட்சிகள் பேசுவதை கேட்க முடிகிறது. பண விநியோகம் பற்றியும் இவர்கள் பேசுவது நமது காதுகளில் ஒலிக்கிறது. ஆனால் நடைமுறையில் எந்த கட்சிகளும் இதை கடைபிடிப்பதில்லை என்பதையும் தொடர்ந்து பார்த்துத்தான் வருகிறோம். வேட்பாளர்கள் தேர்வின் போது கட்சி தலைவர்கள் முதலில் பார்ப்பது அவரது பணபலத்தைத்தான். உங்களால் தேர்தலில் எவ்வளவு பணம் செலவழிக்க முடியும் என்றுதான் முதல் கேள்வி கேட்கிறார்கள். பணபலம் இல்லாத தொண்டர்கள் தேர்தலில் போட்டியிடுவதை நினைத்துக்கூட பார்க்க முடியாத நிலைதான் இன்று அனைத்து கட்சியிலும் உள்ளது. அடுத்து எந்த கட்சியும்
ஜாதி மதம் பார்க்காமல் எந்த வேட்பாளரையும் தேர்வு செய்வதில்லை. ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும்போது அந்த தொகுதியில் எந்த ஜாதியினர் அதிகமாக இருக்கிறார்கள், மத ரீதியாக மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அடிப்படையாக வைத்தே வேட்பாளர்களை தேர்வு செய்கிறார்கள். தேர்தல் களத்தில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் பணம், ஜாதி, மத ஆதிக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. தற்போதைய தமிழ்நாடு சட்டசபையின் பதவிக்காலம் மே 10ஆம் தேதி வரை உள்ளது. தமிழ்நாடு சட்டசபைக்கு வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. மு.க. ஸ்டாலின் தமிழக முதலமைச்சராக 2வது முறையாக தேர்தலை சந்திக்கிறார். தேர்தல் முடிவுகள் மே மாதம் 4ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆளப்போகும் கட்சியை ஒரு விரல் புரட்சி தீர்மானிக்கப் போகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் வரை தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருப்பதால் புதிய அறிவிப்புகளை அரசு வெளியிட முடியாது. அனல் பறக்கும் சூறாவளி பிரச்சாரம் செய்ய அரசியல் கட்சிகளுக்கு இன்னும் 35 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. இன்றைய தேதியில் திமுக கூட்டணியே முந்தி நிற்கிறது. அடுத்த 35 நாட்களில் என்ன மாற்றம் நிகழப் போகிறது, அது தேர்தலில் எவ்வாறான தாக்கத்தை, மாற்றத்தை தரப்போகிறது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.